हरे हरे कृष्णा वासिपुमा पदम 14 हरे कृष्णा yes माताजी। हरे कृष्णा माताजी ओके सो நம்ம ரிப்பீட் பண்ணலாம் பதம் 14 दैवी येषा गुणमयी दैवी है एषा गुणमयी दैवी येषा गुणमयी दैवी है एषा गुणमयी दैवी येषा गुणमयी दैवी एषा गुणमयी मम माया दुरत्यया 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 मां ये प्रपद्यन्ते 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 குப்பை என்ன பண்றது கவர்ல தானே போட்டு வச்சிருக்கோம் அது கவரோட मायाम् एतां तरन्ति ते मायां येदां तरन्ति ते मायाम् एतां तरन्ति ते मायां येदां तरन्ति ते मायाम् एतां तरन्ति ते मायां येदां तरन्ति ते दैवी येषा गुणमयी दैवी है एषा गुणमयी मम माया दुरत्यया मम माया दुरत्यया मां ये प्रपद्यन्ते मां ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते मायां येदां तरन्ति ते हरे कृष्णा रेणुका माताजी वासिकलिंग माताजी வாசிக்கணுமாலஜி அத்தியாயம் 7 பதம் 14 தைவீகை ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा थैंक यू माताजी எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி சித்ரா மாதாஜி நம்ம பாடலாமா? ஹரே கிருஷ்ணா சித்ரா மாதாஜி ஓகே ஓகே சரஸ்வதி மாதாஜி நம்ம பாடலாமா? ஓ ஹரே கிருஷ்ணா சித்ரா மாதாஜி எஸ் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நம்ம இன்னைக்கு வந்து மங்களார்த்தியோட 2வது ஸ்டான்ஸா பார்க்க போறோம். அதோட டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா மாதாஜி? நான் படிக்குவேன் மாதாஜி. ஓகே சித்ரா மாதாஜி வாசிக்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பாடுதல், நடனமாடுதல் மற்றும் இசை கருவிகளை இசைத்தல் ஆகியவற்றில் எப்போதும் பேரானந்தத்தில் மூழ்கி இருக்கும் ஆன்மீக குருவை நான் வணங்குகிறேன். அந்த ஆனந்தத்தில் அவருக்கு மயிர்கூச்செறிதல், உடல் நடுக்கம் மற்றும் ஆனந்த கண்ணீர் போன்ற பரவச அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. அத்தகைய ஆன்மீக குருவின் தாமரை போன்ற திருவடிகளுக்கு நான் என் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. महाप्रभु की महाप्रभु की तन नित्य गीता तन नित्य
நிருத்ய கீதா महाप्रभो कीर्तन नृत्य गीता மகாபிரபோ கீர்த்தன நிருத்ய கீதா महाप्रभो कीर्तन नृत्य गीता மகாபிரபோ கீர்த்தன நிருத்ய கீதா वादित्रमाद्यान् வாதித்ரமாத்யன் मनसोरसेना மனசோரசேனா वादित्रमाद्यान् मनसोरसेना வாதித்ரமாத்யன் மனசோரசேனா वादित्रमाद्यान् मनसोरसेना வாதித்ரமாத்யன் மனசோரசேனா रोमाञ्चकम्पा ரோமாஞ்சகம்பா रोमाञ्चकम्पा ரோமாஞ்சகம்பா ऋतरङ्गभाजो ரங்கபாஜோ रोमाञ्चकम्पा श्रुतरङ्गभाजो ரோமாஞ்சகம்பா ரங்கபாஜோ रोमाञ्चकम्पा श्रुतरङ्गभाजो ரோமாஞ்சகம்பா ரங்கபாஜோ वन्दे गुरु श्रीचरणरविन्दम् வந்தே குரு சரணரவிந்தம் वन्दे गुरु श्रीचरणरविन्दम् வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம் हरि बोल हरे இல்ல, कृष्णा என்னுடைய थैंक यू ஒரு கருத்தை சொல்லணும் மாதாஜி. மாதாஜி இப்ப பாடுனீங்களவா, இந்த பாடும்போது பொருள் உணர்ந்து பாட வேண்டும். இந்த பாட்டுல நீங்க பாடினதுல சில தவறுகள் இருந்தது. அந்த தவறை நீங்க திருத்தி பாடணும். பாடினது சரியில்லை, அந்த பதப்பிரிப்பு சரியில்லை. முதல் அடியை நீங்க ஒரு தடவை கூட படிச்சு பாருங்க, அது சரியா பாடுங்க. சரிங்க பிரபுஜி முதல்ல அதை ஸ்கிரீன்ல காட்டுங்க, நான் படிச்சு காட்டுறேன். ஒரே நிமிஷம் பிரபுஜி மாதாஜி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க பிரபுஜி மகாபிரபு ம் கீர்த்தன மகாபிரபு கீர்த்தன நித்திய கீத வித்த ಮಾಧ್ಯಮ ಮನಸೋ ರಸನೋ ರೋಮಾಂಚ ಕಾಂಬೃಷು ತರಂಗ ಭಜೋ வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். இப்ப அந்த முதல் லைன்ல நீங்க மகாபிரபு ரத்தனானொலி படிச்சீங்க, அது தவறானது. மகாபிரபு பகவத்கீதா அத்தியாயம் 7 பதம் 14 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்னு யாராவது சொல்ல முடியுமா? சாப்டருடைய பேரு தியான யோகம். இல்ல பிரபு, அடுத்த சாப்டர் பூரணத்தின் ஞானம்.
ஞானம். பூரணத்தின் ஞானம். சந்திரசேகர் பிரபு, நம்ம அடுத்த சாப்டர் வந்துட்டோம். 6வது சாப்டர் தான் தியான யோகம் பார்த்தோம். ஸோ 7வது சாப்டர் இது, பூரணத்தின் ஞானம். ஸோ இங்க பகவான் வந்து அவருடைய அந்த எனர்ஜிஸ் பத்தி அவரே வந்து நமக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பூரணத்தின் ஞானம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்ல அந்த ஜட சக்தி, தாழ்ந்த சக்தி, உயர்ந்த சக்தி, அதை பத்தி எல்லாம் வந்து சொன்னாரு. இப்ப கடைசி ஒரு 2-3 கிளாஸா நம்ம என்ன பாக்குறோம்னா அவருடைய மாயா சக்தியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் எல்லாமே என்னால படைக்கப்பட்டது. ஆனா நான் அதுல இல்ல, அதுக்குள்ள இல்ல, நான் அதுல இருந்து தனிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு 12ல சொன்னாரு. 13ல என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த முக்குணங்கள்ல இருக்கிற மயங்கி இருக்கிற அந்த ஆத்மா வந்து இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற என்ன வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து 13ல சொன்னாரு. அதாவது நேத்து ஸ்லோகா. இன்னைக்கு 14ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகவான் வந்து மாயாசக்தி எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம எப்படி அதை வந்து தாண்டி வரலாம், ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இன்னைக்கு 14ல வந்து சொல்றாரு. சுப்பிரமணியம் பிரபு, டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா பிரபு? மொழிபெயர்ப்பு. சுப்பிரமணியம் பிரபு. படிக்கிற மாதாஜி. படிங்க பிரபு. சட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஸ்லோகா என்ன அப்படின்னா, தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. ஸோ இப்போ நம்ம அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வேர்ட் பை வேர்டா வந்து நம்ம என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ துரத்யயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதை சொல்றாரு? மாயா சக்தி வந்து துரத்யயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது வெல்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. துரத்தியானா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெல்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா மம மாயா அப்படின்னு சொல்றாரு. மமனா என்னுடையது, அந்த மாயா சக்தி என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றாரு. சோ அதனால மம மாயா துரத்தியா, அந்த மாயா சக்தி என்னுடையது, அதை வெல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? தெய்விகேஷா அப்படிங்கிறாரு. தெய்விகேஷா அப்படின்னா தெய்வீகமானது. தெய்வீ அப்படிங்கிறது வந்து தெய்வீகமானது அப்படிங்கிறாரு. பகவான் கிட்ட இருந்து வந்த அந்த சக்தி தெய்வீகமானதா தான் இருக்க முடியும் இல்லையா? சோ அதனால அது தெய்வீகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் தெய்விகேஷா குணமயி அப்படிங்கிறாரு. அந்த முக்குணங்களையும் கொண்டது அந்த மாயாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த தெய்வீகமான மாயாசக்தி பத்தி இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 லைன்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எப்படி வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஓவர் கம் பண்றது கஷ்டம் அப்படின்னாரு. ஆனா முடியாதுன்னு சொல்லல. கஷ்டம், ஆனா பண்ண முடியும். ஆனா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறது அடுத்த 2 லைன்ல சொல்றாரு. என்ன அப்படின்னா, மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே. மாம்னா என்கிட்ட, பிரபத்யந்தேன்னா சரணடைகிறது. சோ என்கிட்ட நீ சரணடைஞ்சா மாயாம் ஏதாம் தரந்திதே. மாயாம் ஏத்தாம்னா இந்த மாயா சக்தியிலிருந்து நீ தரந்தித்தே, நீ வந்து இந்த மாயா சக்தியை வெல்லலாம். தரந்தித்தேனா வெல்லலாம், ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாரு? இந்த மாயாசக்தி ரொம்ப வந்து வெல்றதுக்கு அரியது. அது வந்து என்னுடைய மாயாசக்தி, தெய்வீகமான சக்தி, முக்குணங்களை அடக்கியது. இதை வெல்லணும் அப்படின்னா நீ வந்து என்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து பிரபுபாத் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் என்ன பர்போட்ல சொல்றாரு அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பகவான் கிட்ட நிறைய எனர்ஜிஸ் இருக்கு. பகவான் வந்து அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜிஸ் வந்து ஒரு லிமிட்டே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற சக்திகள் வந்து எண்ணற்றது. ஸோ அதுல வந்து இந்த மாயா சக்தியும் ஒண்ணு. ஸோ அதுதான் வந்து நம்ம டிவைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது இந்த இருந்தாலும் இந்த மாயா சக்தி பத்தி அவர் என்ன சொன்னாரு ஸ்டார்டிங்ல, 4வது இதுல வந்து என்ன சொன்னாரு? 4வது ஸ்லோகத்துல இதெல்லாம் வந்து தாழ்ந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இல்லையா? சோ அதுக்கு ஆனா நம்மள என்ன சொன்னாரு? உயிர்வாளிகள் எல்லாம் வந்து உயர்ந்த சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நம்ம உயர்ந்த சக்தியா இருந்தும் ஏன் வந்து நம்ம வந்து அந்த தாழ்ந்த சக்தியினால இப்படி கஷ்டப்படுறோம் இல்லையா? அது தாழ்ந்த சக்தி, நம்ம உயர்ந்த சக்தி, இருந்தாலும் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்.
ஏன் அப்படின்னா மாயா சக்தி வந்து பகவான் என்ன சொல்றாரோ எப்படி விருப்பப்படுறாரோ அப்படியே பகவான் சொல்ற மாதிரியே வந்து மாயா சக்தி வந்து நடந்துக்கிறாங்க. ஆனா நம்ம உயர்ந்த சக்தியா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம பகவானுடைய இச்சையை நம்ம பார்க்கிறது கிடையாது. நம்ம வந்து நம்ம இச்சைப்படி நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? சோ அதனால மாயா சக்தி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோர்ட்ல வந்து ஒரு தபேதார் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். தபேதார்னா தெரியும் இல்லையா? அந்த நோட்டீஸ் அந்த ஜட்ஜு சொல்லுவாரு, அவங்க போய் அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுவாங்க செய்வாங்க இல்லையா? இந்த கடையை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுறவங்க. ஸோ அவங்க இப்ப அவர் வந்து பெருசாலாம் படிச்சிருக்க மாட்டார். மேபி 10வது படிச்சிருப்பாரு, 12வது படிச்சிருப்பாரு. ஆனா அவர் வந்து ஜட்ஜு சொல்ற வேலையை அவர் வந்து செய்யறாரு. வந்து நம்ம கடையில சீல் அந்த நோட்டீஸ் ஒட்டுறாரு, கடையை திறக்க கூடாது, சீல் வைக்கிறாரு அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் வந்து கடையை ஓபன் பண்ணுவேன்னு சொன்னா அது கரெக்டா? கண்டிப்பா கிடையாது. சோ அப்ப நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து அது அவரை எதிர்த்துக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்மள ஜெயில தான் தூக்கி போடுவாங்க. நீ வந்து எப்படி பண்ணலாம், ஜட்ஜை எதிர்த்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மள ஜெயில போடுவாங்க. சோ இப்ப அந்த தபேதார் வந்து என்னதான் அவர் வந்து அந்த இன்ஃபீரியரா இருந்தாலும், ஆனா அவர் வந்து எப்படி இருக்காரு, டைரக்டா ஜட்ஜுக்கு கீழே இருக்காரு. ஸோ ஜட்ஜு பவர்ஃபுல். ஸோ அவருடைய அந்த பவர் கீழே இவர் டைரக்டா இருக்காரு. ஸோ அவருடைய பேச்சை வந்து நம்ம கேட்டுதான் ஆகணும் இல்லையா? அதே மாதிரி மாயாசக்தி தாழ்ந்த சக்தியா இருந்தாலும் அவங்க பகவான் கிட்ட டைரக்டா அவங்க பகவான் எப்படி நினைக்கிறாரோ அதை தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அதனால இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்மளை விட. இன்னொன்னு நம்ம பௌதீகத்தோட இப்ப வந்து சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் நம்மள. சோ அதனாலயும் வந்து நம்ம என்ன ஆயிட்டோம், சுப்பீரியர் எனர்ஜில இருந்து நம்ம தடஸ்த சக்தியா வந்து மாறிட்டோம். மார்ஜினல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து கொஞ்சம் லெவல் வந்து நம்ம குறைஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாம சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உம் இப்ப சப்போஸ் வந்து ஒரு கட்சி இருக்கு, கட்சியில ஒருத்தர் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுல அந்த பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ ஒருத்தவங்களை வந்து மேபி சூஸ் பண்ணி வச்சிருக்கலாம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த கட்சியில வேற யாரோ ஒரு சில காரணங்களுக்காக ஒருத்தவங்களை வந்து பிரைம் மினிஸ்டரா சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த கட்சியில வேற யாராவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் யார் சொல்றதை கேட்பாங்க, அந்த கட்சியில இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான பர்சன் சொல்றதை கேட்டுதான் இவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. இப்ப அந்த பிரைம் மினிஸ்டர் தான் சுப்பீரியர், அவருக்கு எல்லா பவரும் இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து இன்னொருத்தர் அந்த பவர் அங்க அந்த கட்சியில வேற ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றதான் கேட்பாரு இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு என்னதான் நம்ம சுப்பீரியரா இருந்தாலும் நம்மளால வந்து நம்ம இந்த பௌதீகத்தோட தொடர்பு வந்ததுனால பௌதீகத்தோட தொடர்புல இருக்கிறதுனால நம்மளால வந்து அந்த மாயைய வெல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம பல பல கோடி ஜென்மங்களா வந்து இங்க பறந்துட்டு இருக்கோம், செய்யறோம். பௌதீகத்துடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு. அதனால வந்து என்ன பல வருஷங்களா நம்ம கட்டுண்டு இருக்கோம் இங்க. சோ அதனால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மள வந்து நித்திய பத்தா, அதாவது எட்டர்னலா நம்ம வந்து கண்டிஷன்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனால இதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வருஷமா டீ காஃபில பழகி இருக்கிறவங்க வெளில வரணும்னா ஈஸியா வர முடியுமா? வர முடியாது இல்லையா? ஸோ அந்த அடிக்ஷனை விட்டு வெளில வர்றது கஷ்டம். அவங்களுக்கு தெரியும் டீ தப்பு, குடிக்கிறது தப்பு, காஃபி குடிக்கிறது தப்பு, எல்லாமே தெரியும். பட் ஆனா அதுல இருந்து வெளியில வர்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளியில வரணுங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம பல பல ஜென்மங்களா இதோட தான் நம்ம இருக்கோம். இதுலயே நம்ம பிறந்து பிறந்து இறந்து இறந்து கண்டினியூஸா இப்படி ரிப்பீட்டடா இருக்கிறதுனால நமக்கு அதுல இருந்து வெளியில வர்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த குணா அப்படின்னா குணா அப்படின்னா முக்குணங்கள் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. குணம் அப்படின்னா ரோப்புனா கயிறு. ஸோ அந்த கயிறு, ஸோ நம்ம வந்து அந்த முக்குணங்களால வந்து கட்டப்பட்டிருக்கோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தால வந்து நம்ம கட்டப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து சொல்றோம் அந்த குழந்தைகிட்ட, நீ வந்து எனக்கு முத்தம் கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த குழந்தை வந்து நமக்கு சொல்றதை கேட்டா நம்ம விட்டுருவோம் இல்லையா? ஸோ நமக்கு முத்தம் கொடுத்தா நம்ம சொல்றதை கேட்டா அது நம்மளை விட்டுருவோம். இதே அந்த குழந்தை வந்து ரொம்ப திமிரிச்சு ரொம்ப பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அமுத்தி பிடிப்போம், இன்னும் டைட்டா பிடிச்சு நீ எனக்கு வந்து கண்டிப்பா முத்தம் கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து நம்ம டைட் பண்ணுவோம் அந்த குழந்தைய. ஸோ அதே மாதிரிதான் நம்ம வந்து கயிறுல கட்டப்பட்டிருக்கோம். நம்ம வந்து பகவானுக்கு சரணடைஞ்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த கயிறுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம்.
பட் ஆனா இதே வந்து நம்ம திமிரிட்டு செஞ்சுட்டு இருந்தோம்னா மாயா வந்து நம்மள இன்னுமே இறுக்கி வந்து பிடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு புரியுது. இந்த மாயையில இருந்து வெளியில வரணும்னா பகவான் கிட்ட சரணடைகிறது தான் வந்து ஒரே வழி அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. அதுக்கு என்ன நம்ம அனாலஜி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பிரிசன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜெயில் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஜெயில் கைதியா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால வெளியில வர முடியுமா? நம்மளால சொந்தமா வெளியில வர முடியாது. சோ நம்ம வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? அங்க ஜெயிலருக்கு, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம பணிஞ்சு அவங்க கிட்ட சரணடைஞ்சு அவங்க சொல்றத நம்ம கேட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, இவங்க நல்லவங்களா தான் இருக்கா, இந்த பையன் இல்ல இந்த பொண்ணு நல்லவங்களா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம மேல கொஞ்சம் கருணை காட்டி சரி அடுத்த ஒரு ரிலீஸ் வரும்போது இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த ஜெயிலோட இன்சார்ஜ் அவங்க தான், அவங்களால தான் வந்து நமக்கு ரிலீஸை கொடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளா வந்து வெளியில வர முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கட்டு போடப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளா வெளியில வர முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கோம். நம்ம எல்லாருமே கட்டு போடப்பட்டவங்க. ஸோ யார் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நான் கட்டப்பட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் கட்டப்பட்டிருக்கீங்க. ஸோ யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? முடியாது. ஒருத்தரும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. சோ அப்ப நமக்கு இந்த கட்டு போடப்படாத ஒருத்தர் தான் வந்து நம்மள விடுவிக்கணும் இல்லையா? சோ அது யாரு அப்படின்னா கிருஷ்ணர். கிருஷ்ணரால தான் நம்மளால விடுவிக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் இல்ல கிருஷ்ணருடைய பிரதிநிதி யாரு? ஆன்மீக குரு. சோ ஆன்மீக குரு இல்ல கிருஷ்ணர் தான் வந்து நம்மளுடைய கட்டை வந்து அவிழ்க்க முடியும். சோ இப்படி வந்து ஒரு பிரிசன்ல இருந்து ஒரு பிரிசனர் தான் விடுவிக்க முடியும். ஐ மீன் ஒரு ஜெயிலர் தான் வந்து விடுவிக்க முடியும் இல்லையா? ஒரு இன்ஸ்பெக்டரோ ஜெயிலரோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து அந்த பிரிசனுக்கு யார் இன்சார்ஜா இருக்காங்களோ அவங்க தான் வந்து விடுவிக்க முடியும். அந்த மாதிரி பகவான் தான் வந்து நம்மளை வந்து அந்த மாயாசக்தியோட இன்சார்ஜ் அவர் தான். ஸோ அவர் வந்து தான் நம்மளை வந்து விடுவிக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் படி நம்ம வந்து அவரை வந்து சரணடைஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய மாயையிலிருந்து நம்ம வெளிவரலாம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் கீழே நம்ம கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சு இருந்தோம் அப்படின்னா பகவான் வந்து எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்னா நம்ம மேல கொஞ்சம் கருணை படுவாரு. சரி, இவன் இவ்வளோ நல்லது பண்றானே, இவன் இங்க இருந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து எப்படி ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன் கஷ்டப்பட்டா ஃபீல் பண்ணுவாரு இல்லையா? சோ அந்த மாதிரி பகவான் வந்து ஃபீல் பண்ணி அவர் வந்து நம்மளுடைய கட்டை வந்து அவிழ்த்து விடுவாரு. ஸோ ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இல்லையா? அவர் மகன் கஷ்டப்பட்டா அவருக்கு வந்து தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து நமக்காக பரிதாபப்பட்டு அவர் வந்து நம்மளுடைய கட்டை வந்து அவிழ்த்து விடுவாரு. ஸோ இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா பகவான் கிட்ட தான் வந்து சரணடையணும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அவங்க கிட்ட சரணடைஞ்சா அவங்களாலையும் வந்து நம்மளுடைய அந்த மாயைங்கிற கட்டை வந்து அவிழ்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களும் அந்த மாயைக்கு உட்பட்டவர்கள் தான். அவங்களுடைய அந்த லெவல் வந்து ரொம்ப அதிகம். அதனால அவங்களுக்கு அந்த மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்கலாமே தவிர இருந்தாலும் அவங்களும் வந்து அந்த மாயைக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. நம்ம அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப அதுல இருக்க மாட்டாங்க மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்களாலையும் நம்மளை வந்து விடுவிக்க முடியாது. ஸோ கடைசியா வந்து இங்க சிவபெருமான் சொன்னதை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முக்தி பிரதாத்தா சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவன சம்சயக அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா விஷ்ணு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம விஷ்ணுவால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முக்தியை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இங்க வந்து எதனால முக்திய பத்தி பேசுறாங்க அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? நேத்து கிளாஸ்ல எல்லாம் கூட வந்து பார்த்தோம். முக்திக்கும் இந்த முக்குணங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிருஷ்ண உணர்வு இருந்தால்தான் அதாச்சு சமகுணமும் ரஜகுணத்துல இருக்கிறவங்க வந்து முக்தி வர முடியாது, சத்துவகுணத்துல இருக்கிறவங்க முக்தி வர முடியும். இல்ல கிருஷ்ண உணர்வுல முக்கியமா இருக்கிறவங்க முக்தி அடையலாம். கிருஷ்ண உணர்வு இருந்தால் முக்திக்கு வழி வரும். ஓகே, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது ஓகே முக்தி. ஆக்சுவலா என்ன முக்தியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா எப்ப வந்து நம்ம இந்த முக்குணங்கள்ல இருந்து கடந்து வரோமோ அதுதான் வந்து முக்தி.
இந்த சத்வ ரஜோ தமோ குணத்திலிருந்து நம்ம கடந்து வரோம் அப்படின்னா அதுதான் முக்தி. ஸோ இந்த 3 குணங்கள்ல இருந்து கடந்து நம்ம வரணும்னா இப்ப யார்கிட்ட நம்ம சரணடையணும்? விஷ்ணு கிட்ட தான் சரணடையணும். அதுதான் வந்து இங்க சிவபெருமான் சொல்றாரு. இந்த குணங்கள்ல இருந்து கடந்து நீ வரணும்னா விஷ்ணுவால தான் முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ விஷ்ணு தான் முக்தியை வந்து கொடுக்க முடியுமா நமக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இந்த ஸ்லோகாவுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாயாசக்தி வந்து ரொம்ப ரொம்ப வெல்றதுக்கு அரிதானது. ஏன் அப்படின்னா அது பகவான் சொல்றாரு, இது என்னுடைய மாயாசக்தி தெய்வீகமானது, அதனால அது வெல்றதுக்கு அரியது அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தங்க என்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாயாசக்திய வெல்றது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு பகவத்கீதாவுடைய இது. ஸோ யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம வந்து கடைசியில பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாகவதம்க்கு போலாம். நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நல்லாவே சொல்லியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ நம்ம இதுக்கு போலாம் பிரபு, பாகவதம் கதைக்கு போலாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் முதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீ குருன் தீனதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியுமா? யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ருக்மிணி தேவியை கடத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க கல்யாணம் நடக்காது. ஆமா பிரபு. ஸோ கிருஷ்ணர் ருக்மணியோடைய கல்யாணம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 நாளா இதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோடைய கன்க்ளூஷன் இன்னைக்கு. ஸோ என்ன ஸ்டோரி இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரீகேப் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டோரிக்கு போகலாம். என்ன அப்படின்னு இன்னைக்கு ஸ்டோரி சாப்டர் டைட்டில் என்ன அப்படின்னா வந்து கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் திருக்கல்யாணம். அதுதான் இன்னைக்கு சாப்டர் டைட்டில். இங்கிலீஷ்ல வந்து கிருஷ்ணா டிஃபீட்ஸ் ஆல் தி அவ்வளவு நாலேஜ் இல்ல மாதாஜி, நம்மளால அவ்வளவு பண்ண முடியாது. நான் வேற வேலை இருக்கு மாதாஜி, டூட்டில இருக்கு. கிருஷ்ணா டிஃபீட்ஸ் ஆல் த பிரின்சஸ் அண்ட் டேக்ஸ் ருக்மணி ஹோம் டு துவாரகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து கிருஷ்ணர் ருக்மணி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ருக்மணி தேவி வந்து அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி சிசுபாலனுக்கு கல்யாணம் நிச்சயமானதும் ஒரு லெட்டர் எழுதி அவங்க வந்து தூது அனுப்புறாங்க பிராமணர் மூலமா. ஸோ கிருஷ்ணரும் அதை படிச்சுட்டு ருக்மணி தேவியை வந்து கூப்பிட்டு போறதுக்காக வராரு. அதுக்கப்புறம் வந்து ருக்மணி தேவி வந்து குண்டினால இருந்தாங்க. அவங்க வந்து ஈவன் அந்த லெட்டர்ல கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து முன்னாடி நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கோயிலுக்கு போவேன், அப்ப வந்து நீங்க வந்து என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அடுத்த நாள் கோயிலுக்கு போறாங்க. நேத்து கதையில இதை சொல்லியிருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு போறாங்க. ஸோ அங்க அவங்களுடைய அந்த சடங்குகள் அதெல்லாம் வந்து பண்றாங்க, செய்யறாங்க. ஸோ இதே சமயம் அங்க கிருஷ்ணர் வந்து புறப்பட்டு இங்க வராரு இல்லையா? புறப்படுற அதே சமயத்துல அங்க பலராமரும் வந்து என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் தனியா போறாருங்கிறத கேள்விப்பட்டுட்டு அவருடைய படைகளை எல்லாம் வந்து திரட்டிக்கிட்டு அவரும் வந்து இந்த குண்டினாவுடைய அந்த எல்லை பகுதியில வந்து அவரும் வந்து நிக்கிறாரு. ஸோ கிருஷ்ணரும் வந்து இப்ப குண்டினாக்கு ரீச் ஆயிட்டாரு. ருக்மணி தேவியும் வந்து அந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அந்த கோயிலுக்கு போற அந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல அந்த வெளியில வர அந்த இடத்துல கோயிலுக்கு வெளியில வந்து அங்க நிறைய ராஜகுமாரர்கள் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் வந்து கூடி நிக்கிறாங்க. சிலர் எல்லாம் வந்து குதிரை மேல நிக்கிறாங்க, யானை மேல நிக்கிறாங்க. இந்த ராஜகுமாரர்கள் எல்லாமே வந்து ருக்மணி தேவியை பார்க்கணும், அவங்களுடைய அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கிருஷ்ணரும் அங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்ப ருக்மணி தேவி வந்து வெளியில வரும்போது, அந்த கோயிலை விட்டு வெளியில வரும்போது அந்த பிக்சர் தான் வந்து நீங்க பின்னாடி பார்க்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய அந்த மோதிரத்தை வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வராங்க. வந்து பார்க்கும்போது அங்க கிருஷ்ணர் வந்து தெரிகிறாரு. இதுதான் வந்து ருக்மணி தேவி ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரை வந்து பாக்குறாங்க. ஸோ அப்ப கிருஷ்ணர் வந்து அவங்க இதுவரைக்கும் கேள்விதான் பட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்க பார்த்ததுமே இதுதான் கிருஷ்ணர் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. அவருடைய அந்த தேஜஸ் அதெல்லாமே வந்து பார்க்கும்போது அவங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டு அவங்க மனசுல இமேஜின் பண்ணது எல்லாமே வந்து ஒத்து போய் அவங்க வந்து இதுதான் கிருஷ்ணர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து ருக்மணி தேவியை வந்து கூப்பிட்டுட்டு அந்த ரதத்துல கூப்பிட்டுட்டு போறாரு. ஸோ அப்போ வந்து ஜராசந்தன் அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிறாங்க. ஜராசந்தன் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இத்தனை பேரு நிக்கிறோம், நம்ம கிட்ட இருந்து வந்து எப்படி ஒரு குள்ளநரி வந்து ஒரு சிங்கத்தோட இரைய தூக்கிட்டு போற மாதிரி இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்களே, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்றாரு. ஸோ அப்ப வந்து அந்த அந்த ராஜகுமாரர்கள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ருக்மணி அவங்கள பார்த்ததுமே அவங்க வந்து அவங்க அழகுல மயங்கி அவங்க குதிரைகள் எல்லாம் இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு செஞ்சு அந்த குதிரையில உட்கார்ந்து அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. ஸோ இங்க வந்து கிருஷ்ணர் ருக்மணி தேவியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்க எப்படி போறாங்க அப்படின்னா, ரொம்ப அப்படியே பதட்டத்துல அவசரமா எல்லாம் போல. கிருஷ்ணர் வந்து மெதுவா கூப்பிட்டு மெதுவா போறாராம். அவருடைய அந்த தைரியத்தை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ருக்மணி தேவியும் கிருஷ்ணரும் ரதத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த ஜராசந்தனுடைய படையெல்லாம் வந்து பின்தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து பின்தொடர்ந்து வராங்க. ஸோ இந்த டைம்ல பலராமர் அவருடைய படைகள் அந்த எதுக்களுடைய அந்த படைகளும் வந்து அங்க நிக்கிறாங்க. இப்ப எதுக்களுடைய படைகளும் ஜராசந்தனுடைய படைகளும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ ஜராசந்தன் சைட்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பயங்கரமா அம்பு விடுறாங்க. ஸோ அவங்க விடுற அம்பு வந்து எப்படி இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மவுண்டன் இருக்கு, மலை இருக்கு, மலை மேல ஒரு மலை மேகங்கள் நிறைய இருந்து அந்த மழை பொழிஞ்சதுன்னா எவ்வளோ மழை பொழியும் இல்லையா, நிறைய அடர்த்தியான ஒரு மலை மேகம் இருக்கு அங்க. ரொம்ப ஒரு அடர்த்தியா மழை பெய்யுதுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த அவங்க விடுற அம்புகள் எல்லாம் அப்படி விழுகுதான். இந்த எதுக்கள் உடைய படைகள் மேல வந்து அந்த அளவுக்கு விழுகுதான். ஸோ இதையெல்லாம் வந்து ருக்மணி தேவி பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிருது. இந்த கஷ்டமெல்லாம் என்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு சாரி கேட்கிற மாதிரி கிருஷ்ணரை வந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்க பாக்குறதுலயே வந்து கிருஷ்ணருக்கு வந்து புரிஞ்சிருது. ஸோ இவங்க வந்து எல்லா பிரச்சனையும் என்னாலதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு புரிஞ்சு அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாரு. இல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்க இருக்கிற நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம், படை வீரர்கள் எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துல இந்த எல்லா பிரச்சனையையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ருக்மணி தேவியை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பலராமர் வந்து எப்படி சண்டை போட்டாரு அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. பலராமர் வந்து இவங்க பயங்கரமா அந்த ஆரோஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பலராமரனால பொறுக்கவே முடியலையா. அதனால அவர் என்ன பண்றாரு, அவரு அம்புகள் விட ஆரம்பிக்கிறாரு. எது மேல அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த குதிரைகள், அதுக்கப்புறம் அந்த யானைகள், அந்த ரதங்கள், அது மேல எல்லாம் ஃபுல்லா அப்படியே அந்த அம்புகளை விடுறாரு. அப்படியே அதுக்கப்புறம் அந்த எதுக்களுடைய படை வீரர்கள் அவங்களும் சேர்ந்து அந்த ஆரோஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க, அம்புகள் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஜராசந்தனுடைய அவங்க சைட்ல எல்லா அந்த அவங்களுடைய அந்த படை வீரர்கள் எல்லாம் அவங்களுடைய தலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு, கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டு, அந்த மிருகங்கள் எல்லாம் அப்படியே மலை குவியல் மாதிரி அப்படியே ஃபுல்லா அவங்களுடைய படைகள் எல்லாம் வந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜராசந்தன் வந்து ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறாரு, நம்ம ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் வந்து இப்ப கிருஷ்ணரோட சண்டை போடணும், நமக்கு என்ன அவசியம் இருக்கு? இது வந்து சிசுபாலன் வந்து ருக்மணி தேவியை கூப்பிட்டு போகணும், சண்டை போட்டு கிருஷ்ணரை சண்டை போட்டு ருக்மணி தேவியை கூப்பிட்டு போகணும். நம்ம ஏன் அவருக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தேவையில்லாம நம்மளுடைய படை வீரர்களை வந்து இழக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவரு கிளம்பிடுறாரு. ஜராசந்தன் சண்டையை முடிச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிசுபாலன் வந்து அங்க ரொம்ப சோகமா இருக்காரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் ருக்மணி தேவியை எடுத்து கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து அவரை சிசுபாலனை வந்து சமாதானப்படுத்துறாரு. நீ வந்து இவ்வளோ சோகமா இருக்க தேவையில்லை, ஒரு ராஜாவோட இதுல இருந்துகிட்டு, ராஜா வம்சத்துல சத்திரியனா இருந்துகிட்டு நீ வந்து இப்படியெல்லாம் கவலையோட இருக்கக்கூடாது. வெற்றியோ தோல்வியோ நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா எடுத்துக்கணும். நம்ம எல்லாம் பகவானுடைய கைகள்ல இருக்கிற ஒரு நடிகர்கள் தான் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க வந்து சிசுபாலனை கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ருக்மி வந்து வராரு. ருக்மி யாரு? ருக்மணி தேவியோட அண்ணா.
ஸோ ருக்மி வந்து வராரு. சிசுபாலனை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சங்கடமா போயிடுது. ஏன்னா ருக்மியோட ஃப்ரெண்ட் இல்லையா சிசுபாலன். ஸோ அதுவும் இல்லாம ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஸோ இப்போ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு ருக்மி. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய படைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு, ருக்மியோட படைகளை திரட்டிக்கிட்டு, நான் போய் கிருஷ்ணரை எதிர்த்துட்டு நான் வந்தா என் தங்கச்சியோட வருவேன், இல்ல அப்படின்னா நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மி வந்து கிளம்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் ருக்மிக்கும் அதுக்கப்புறம் யதுக்கள் அந்த படைக்கும் கிருஷ்ணருக்கும் எல்லாம் வந்து போர் வந்து நடக்குது. ஸோ ருக்மி என்ன பண்றாரு, கிருஷ்ணருடைய அந்த தேர் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நிறுத்த சொல்றாரு, தேரை நிறுத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரோ 3 ஆரோ எடுத்து விடுறாரு கிருஷ்ணர் மேல. அதுக்கப்புறம் அஹ், ஹம், அது அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து இவர் சொல்றாரு, நீ வந்து ஒரு காக்கை எப்படி வந்து யாகத்துக்காக நெய்ய வச்சிருக்கிற நெய்ய வந்து தூக்கிட்டு போகுமோ, அந்த மாதிரி நீ வந்து ருக்மணியை வந்து தூக்கிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுறாரு. ஸோ அப்படி பேசும்போது பகவானும் வந்து இந்த பேச்சையெல்லாம் கேட்டு கொஞ்சம் இதாகி என்ன சொல்றது, ஒரு தூண்டப்பட்டு அவரும் வந்து என்ன பண்றாருன்னா அம்பு விட ஆரம்பிக்கிறாரு. அம்பு விடுறாரு. ருக்மியுடைய அந்த வில்லுடைய நான் கயிறு இருக்கும் இல்லையா, ஸோ அதை கட் பண்ணிடுறாரு அம்பு விட்டு. ஸோ மறுபடியும் ருக்மி வந்து இன்னொரு வில்லை எடுக்கிறாரு. வில்லை எடுத்து ஒரு 5 ஆரோ வந்து விடுறாரு கிருஷ்ணரை பார்த்து. மறுபடியும் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அந்த வில்லுடைய அந்த கயிறையும் வந்து கட் பண்ணி விட்டுடுறாரு. மறுபடியும் ருக்மி இன்னொரு ஆரோ எடுக்கும்போது மறுபடியும் அதையும் வந்து பகவான் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, இவனுக்கு ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அம்புகள் எடுத்து பகவான் விடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8 அம்புகள் விடுறாரு. 8 அம்புகள் என்ன ஆகுது அப்படின்னா 4 குதிரைகள், அந்த அவருடைய அந்த ருக்மியுடைய ரதத்திலுடைய 4 குதிரைகளை வந்து காலி பண்ணிடுது. அந்த தேரோட்டியையும் காலி பண்ணிருது. அதுக்கப்புறம் இந்த ரதத்துடைய மேல் பகுதி, அந்த மேல் பகுதியில மிச்ச 3 அம்புகள், அந்த ரதத்தினுடைய கொடி, அப்புறம் அந்த மேல் பகுதி, அந்த 3 மிச்ச 3 அந்த ஆரோஸும் வந்து மேல் பகுதியை வந்து காலி பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி பகவானுக்கும் ருக்மிக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப ருக்மி கிட்ட இருக்கிற எல்லா வில்லு அம்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற மீதி ஆயுதங்கள், கையால சண்டை போடுற ஆயுதங்கள், இந்த வாளு, அதுக்கப்புறம் சூலாயுதம், அதுக்கப்புறம் வேல், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், கேடயம், அதெல்லாம் வச்சு கிருஷ்ணர் கிட்ட சண்டை போட வராரு. பட் ஆனா எல்லா ஆயுதங்களையும் பகவான் என்ன பண்றாருன்னா அம்பை விட்டு 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 எல்லாத்தையுமே உடைச்சிடுறாரு. கடைசியா ருக்மி கிட்ட ஒரே ஒரு கத்தி மட்டும் இருக்கு. அந்த கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடி வராரு கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்காக. அந்த ஓடி வரதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஈ வந்து நெருப்பு பார்த்து ஓடி வந்தா என்ன ஆகும், பொசுங்கி போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ருக்மி வந்து ஓடி வராராம், ஓடி பகவானை பார்த்து ஓடி வராராம். ஸோ அடுத்தது அவரும் பொசுங்கி போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வந்து இங்க வந்து ஒரு அனாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஓடி வராரு. ஸோ அந்த கத்தியையும் வந்து பகவான் வந்து பீஸா உடைச்சு விட்டுடுறாரு. உடைச்சு விட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் அவருடைய கத்தியை எடுத்து ருக்மியை வந்து வெட்டுறதுக்கு வராரு. வெட்டுறதுக்கு வரும்போது அங்க ருக்மணி தேவி வந்து அவங்களால தாங்க முடியல. அண்ணன் இல்லையா, அண்ணனுடைய அந்த பாசம் வந்து அவங்கள வந்து தடுக்குது. ஸோ உடனே பகவானுடைய காலில் வந்து விழுந்து என்னுடைய அண்ணாவை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பகவான் கிட்ட வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பகவானை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா யோகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ யோகேஸ்வரா அப்படின்னா வந்து யார் ஒருத்தங்க நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் மற்றும் ஐஸ்வர்யங்கள் வச்சிருக்காங்களோ அவங்க தான் யோகேஸ்வரா. ஸோ அப்படி வந்து பகவான் வந்து கூப்பிடுறாங்க. இங்க என்ன இன்டைரக்டா சொல்றாங்கன்னா, ருக்மி வந்து ஒண்ணுமே கிடையாது, உன்கிட்ட இருக்கிற சக்திகள் எல்லாம் பார்க்கும்போது ருக்மி கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட், நீ வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி பகவானை வந்து அவங்க வந்து அங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பகவானை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா, சிவன், அந்த மாதிரி எல்லா தேவர்களுக்கும் நீ வந்து தேவன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ருக்மி வந்து ஒரு சாதாரணமான மனுஷன், நீ வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவன், இது ருக்மி வந்து சாதாரணமான மனுஷன், அவன் கூட சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லாம சண்டை போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பகவான் கிட்ட ருக்மணி தேவி வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு சாதாரணமான மனுஷங்களையும் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, உன்னை வந்து அவன் புரிஞ்சுக்கல,
ருக்மி வந்து உன்னை பகவானையே புரிஞ்சுக்காதவங்க வந்து ரொம்ப ரொம்ப லோவஸ்ட், மனிதனா இருந்தாலும் லோவஸ்ட் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ருக்மணி தேவி வந்து பகவான் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ருக்மணி தேவி வந்து அவங்களை எப்படி கூப்பிடுறாங்கன்னா மகாபுஜா அப்படிங்கிறாங்க. மகாபுஜா அப்படின்னா யார் ஒருத்தங்க நிறைய அன்லிமிட்டெட் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ருக்மி பார்த்தா லிமிட்டட் ஸ்ட்ரென்த் தான் இருக்கு அப்படிங்கிற கம்பேரிசன்ல மகாபுஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெகத்பதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஜெகத்பதி அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நீதான் வந்து அதிபதி, இவன் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு அதிபதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வந்து சொல்றாங்க. ருக்மி வந்து ஒண்ணுமே இல்லை உன்னை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம கல்யாணம் நடக்க போற இந்த ஒரு சமயத்துல நீ வந்து இப்ப என் அண்ணாவை கொன்னுட்டேன்னா அந்த சந்தோஷம் இதாகும் இல்லையா? இது வந்து ஒரு கரெக்டான டைமே இல்லையே அண்ணனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்ப வந்து பகவானும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. விட்டுட்டு என்ன பண்றாருன்னா ருக்மிய வந்து, ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனை ருக்மிய வந்து ஒரு துணியால கட்டி போட்டுட்டு அவனுடைய முடி மீசை தாடி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுடுறாரு. கட் பண்ணி விட்டு பேட்சா விட்டுடுறாரு. ஃபுல்லா கட் பண்ணாம ஃபுல்லா இது பண்ணாம பேட்சா விட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சமயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க பலராமர் வந்து ஆஹ் அந்த ருக்மியோட படைகளோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ருக்மியோடைய படைகளோட சண்டை போடுறதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு யானை வந்து ஒரு தாமரை குளத்துக்குள்ள இறங்கி அந்த தாமரை தண்டுகள் எல்லாம் வந்து எவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுரும் இல்லையா? சோ அந்த மாதிரி ருக்மியோடைய படைகளை வந்து பலராமர் ரொம்ப ஈஸியா வந்து எல்லாரையுமே வந்து தகர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படைகளை எல்லாம் முடிச்சுட்டு பலராமர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வராரு, அந்த ரதத்துக்கிட்ட வராரு. வரும்போது பார்த்தா பலராமருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி ருக்மிய வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஷாக்கு. சாரி. ஸோ இங்க பலராமர் வந்து ருக்மி கிட்ட வராரு. ஸோ வரும்போது வந்து அவருக்கு ஷாக் ஆகுது ருக்மியோடைய நிலைமையை பார்த்து. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ருக்மணி அவங்களையும் பாக்குறாரு. ருக்மணி அவங்கள பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பாவமா ஃபீல் ஆகுது பலராமருக்கு. ஸோ அவங்கள சமாதானப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா ருக்மியோடைய கட்டை வந்து அவிழ்த்து விடுறாரு. ருக்மியோடைய கட்டை அவிழ்த்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து திட்டுறாரு. அவர் அண்ணா இல்லையா, பலராமர் வந்து அண்ணா. ஸோ அதனால வந்து கிருஷ்ணரை வந்து இங்க திட்டுறாரு. நீ எப்படி வந்து இப்படி பண்ணலாம், அதுவும் உன்னுடைய சொந்தம் இப்போ இல்லையா, ருக்மணியோடைய அண்ணா ருக்மி. ஸோ ஒரு சொந்தத்துல இருக்கிறவங்கள நீ இந்த மாதிரி பண்ணலாமா, கொல்றதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் திட்டுறாரு. ஏன்னா இப்போ ஒருத்தங்களுடைய இந்த மாதிரி அவரு முடிய எல்லாம் வெட்டி அவருடைய மீசையெல்லாம் வந்து ஷேவ் பண்ணி விடுறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யறது வந்து அவனை கொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பலராமர் வந்து சொல்றாரு. ஸோ அப்படி வந்து நீ வந்து செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியை கன்சோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து பலராமர் வந்து சொல்றாரு கிருஷ்ணர் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் ருக்மணி கிட்ட வந்து பலராமர் பேசுறாரு. ஸோ இங்க வந்து கொஞ்சம் பலராமர் வந்து நிறைய வந்து கான்வர்சேஷன் போகுது. ஸோ பலராமர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ருக்மணி கிட்ட இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய அண்ணாக்காக நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அண்ணாவுடைய நிலைமை உன்னால கிடையாது, அவங்க என்னென்ன கர்மா பண்ணாங்களோ அதுக்கான பலனை வந்து அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் வந்து ருக்மணி தேவியை மறுபடியும் கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிருஷ்ணர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீ மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, நீ வந்து அவனை மன்னிச்சு விட்டிருந்தாலே அது வந்து அவன் தப்ப உணரும் போது அது அவனுக்கு வந்து என்ன சொல்றது, சாவை விட ஒரு மேலான பனிஷ்மெண்ட் அது. ஏன்னா அவன் தப்பு உணரும் போது அவன் ஃபீல் பண்ணுவான் இல்லையா, அந்த கில்ட்டினஸே அவனை கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய அந்த ஆத்ம தத்துவத்தை எல்லாம் வந்து ருக்மணிக்கு வந்து சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ இங்க வந்து நிறைய தத்துவங்கள் வந்து ருக்மணி தேவி கிட்ட வந்து பலராமர் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா இந்த யார் ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து எதிரி
இல்ல நண்பன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒருத்தங்களை வந்து பாக்குறோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய பாடி கான்சியஸ்ல தான் இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா இருந்தா நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, வித்யா வினய சம்பன்னையில எப்படி சொல்றாங்க, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா இருந்தா எப்படி பார்ப்பாங்க, எல்லாரையும் வந்து சமமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பலராமர் வந்து அதையெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ ருக்மி வந்து அந்த மாதிரி பார்க்கல. ஸோ அதனால அவர் வந்து உன்னுடைய அண்ணனா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. ஸோ அவனுக்காக நீ வந்து பரிதாபப்பட வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ருக்மிணிக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் முதல்ல உடம்பை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆத்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆத்மாவை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு இப்ப நெருப்பு வந்து நிறைய விஷயங்களால நெருப்பு நம்ம மூட்ட முடியும் இல்லையா. ஒரு மரக்கட்டையினால மூட்ட முடியும், இல்ல ஒரு பேப்பர்னால இது பண்ண முடியும், இல்ல ஒரு பெட்ரோல்னால நெருப்பு வரும். ஆனா இந்த இன்புட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தாலும் வர நெருப்பு வந்து சேம் தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மாவும். நம்மளுடைய ஆத்மா வந்து ஒரே மாதிரி தான், நம்ம எல்லாருடைய ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து சூரியன் வச்சு சந்திரன் வச்செல்லாம் வந்து அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரியன் வந்து நமக்கு பகல்ல இப்போ நமக்கு இங்க பகல், அமெரிக்காக்கெல்லாம் பார்த்தோம்னா இப்ப நைட் டைம் அவங்களுக்கு இல்லையா. ஸோ ஒரு பாதிக்கு தான் வந்து நமக்கு சூரியன் இப்போ இருக்கு. ஸோ சூரியன் இருக்கும்போதுதான் இங்க இருக்கிற இந்த உயிர்கள் எல்லாமே வந்து அதோடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா. சூரியனுடைய உதவினால அதோடைய வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு செடிக்கு உணவு வேணும் அப்படின்னா கூட அந்த சூரியன் இருந்தாதான் வந்து செடியால கூட வந்து உணவு உற்பத்தி பண்ண முடியும். ஸோ சூரியன் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த சூரியனுக்கும் இங்க நடக்கிற இந்த விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, இந்த விஷயங்கள்னால சூரியன் ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னா பாதிக்கப்படாது. ஸோ அது கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அது இன்னொரு பக்கம் போயிருது. ஸோ அப்ப சூரியனுக்கும் இங்க இருக்கிற விஷயங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மாவும் சூரியன் மாதிரி இந்த உடம்பை எடுத்திருக்கு, கொஞ்ச காலத்துக்கு இங்க வந்து எல்லா வேலைகளையும் செய்யுது, இங்க உறவுகளை சேர்த்துக்குது, எல்லாம் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா இன்னொரு உடம்புக்கு போயிடும். ஸோ இன்னொரு உடம்புக்கு போகும்போது இங்க இருக்கிற அந்த மீதி இந்த உடம்போ இல்ல இங்க இருக்கிற இந்த உறவினர்களோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த ஆத்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்றாரு. அப்புறம் நிலவோட எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, அந்த நிலவு வந்து வளர்பிறை தேய்பிறை இருக்கு இல்லையா. வளர்பிறையில அப்படியே வளருது, தேய்பிறையில தேயுது. ஸோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய உடம்பும் வந்து நம்ம வளர்ந்துகிட்டே போகுது. நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், அப்படியே வளர்ந்துகிட்டே போறோம். அப்புறம் நமக்கு வயசானதும் நம்ம என்ன ஆகுறோம், அப்படியே நம்ம மறுபடியும் ஒரு அந்த தேய்மானம் நமக்கு வருது இல்லையா. ஸோ அதை வந்து பகவான் வந்து சொல்றாரு. ஸோ பலராமர் வந்து ருக்மணி தேவிக்கு சொல்றாரு. அந்த மாதிரிதான் நம்ம உடம்பு அந்த மாதிரி ஆகுதே தவிர, ஆனா நிலவு ஏதாவது மாறுதா, நிலவுல ஆக்சுவலா அது முழு நிலவா தான் இருக்கு, நமக்கு பார்க்க தான் வந்து அந்த வளர்பிறை தேய்பிறை எல்லாம் தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு தான் வந்து அந்த மாதிரி ஆகுதே தவிர நம்மளுடைய ஆத்மா முழு நிலவு மாதிரி எப்பவுமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை எல்லாமே வந்து ருக்மணி தேவிக்கு சொல்றாங்க. ஸோ சொல்லும் போது வந்து அவங்க இதெல்லாமே கேட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே நம்மளுடைய இந்த எல்லா கஷ்டங்களும் வந்து இந்த பௌதிகத்தோட நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறதுனாலதான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்க பலராமர் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும்போது நமக்கு கனவு வருது இல்லையா. ஸோ கனவு வரும்போது நம்ம அதை நிஜம்னு நினைச்சு நம்ம அதுல பயப்படுறோம், சந்தோஷப்படுறோம், எல்லாமே பண்றோம். பட் ஆனா எந்திரிச்சு பார்க்கும்போது அது எதுவுமே உண்மை இல்லை. அந்த மாதிரிதான் இந்த பௌதீகமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சந்தோஷம், துக்கம் எல்லாமே வந்து எதுவுமே உண்மையானது கிடையாது. நம்ம வந்து பகவான் எப்ப வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் கிருஷ்ணா மேல இருக்கோ அதுதான் வந்து உண்மையானது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாரு. ஸோ அப்பதான் வந்து ருக்மணி தேவியும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம இங்க இருக்கிற இந்த உறவுகள் எல்லாமே வந்து பொய்யானது, நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் வந்து உண்மையானது அப்படிங்கறது வந்து அங்க வந்து அவங்க ஃபீல் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய அந்த ருக்மிக்காக அவங்க ஃபீல் பண்றதையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ருக்மி வந்து அவர் சொன்னார் இல்லையா, ஃபர்ஸ்டே ஒரு சபதம் போட்டாரே, நான் வந்து திரும்ப அந்த குண்டினாக்கு வரணும் அப்படின்னா தங்கச்சியோட தான் வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குண்டினாக்கு அவர் போகாம போஜ்கட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து அவர் போயிடுறாரு. அவருடைய மீதி வாழ்நாள் ஃபுல்லா வந்து அந்த போஜ்கட்டால தான் வந்து கழிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க ருக்மணியும் கிருஷ்ணரும் வந்து துவாரகைக்கு வந்து வராங்க.
பலராமர் எல்லாருமே வந்து துவாரகைக்கு வராங்க. அங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் வந்து பயங்கரமா நடக்குது. அங்க எல்லாம் அப்படியே துவாரகா சிட்டி ஃபுல்லா வந்து அந்த தோரணங்கள், அதுக்கப்புறம் மலர்கள், அதுக்கப்புறம் கொடிகள் எல்லாத்தையுமே வச்சு அலங்கரிக்கிறாங்க. ஸோ அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு அவங்க எல்லாமும் ரெடி ஆகுறாங்க. பகவானுக்கும் ருக்மணி தேவிக்கும் என்ன ப்ரெசன்ட் கொடுக்கணும், கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதையெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் பண்ணி அப்படியே ஃபுல் அந்த ஊரே வந்து கோலாகலமா இருக்கு. பெரிய பெரிய அந்த வீடுகளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பெரிய பெரிய பூர்ண கும்பங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாட்டில் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுல கலசத்துல தண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீடுகள் முன்னாடி எல்லாம் வந்து அந்த மங்களகரமான அந்த இதை வந்து காட்டுறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து அதை வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் வாழை மரங்கள் கட்டி, அதுக்கப்புறம் பாக்கு மரங்கள் அதெல்லாம் வந்து கட்டி வச்சு அவங்களுக்கு வேத முறைப்படி கிருஷ்ணருக்கும் ருக்மணி தேவிக்கும் வந்து கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்காக வந்து நிறைய பேரும் வந்து வந்திருக்காங்க. கிருஷ்ணருடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே வந்து வராங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மர், திருதராஷ்டிரர், அதுக்கப்புறம் துருபதன், அதுக்கப்புறம் நந்த மகாராஜ், அதுக்கப்புறம் நந்த மகாராஜுடைய அங்க இருந்த கோப்பர்கள், பிருந்தாவனத்துல இருந்த அந்த கோப்பர்கள், குந்தி தேவி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஊரே வந்து பயங்கர விழாக்கோலத்துல இருக்கு. ஸோ கிருஷ்ணருடைய அந்த நட்பு நாடுகள்ல இருந்து வர ராஜாக்கள் எல்லாம் வந்து யானைகள்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த யானைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இவங்க கட்டி வச்ச அந்த வாழை மரம் எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணுது. பட் எல்லாமே அங்க நாசமா இருந்தா கூட அந்த சிட்டி, அந்த ஊர் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அப்பவும் கூட வந்து அந்த ஊர் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த ருக்மணி கிருஷ்ணருடைய கல்யாணம் வந்து இனிதே நடைபெறுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த கதை வந்து முடியுது. ஸோ நாளைக்கு வந்து கிருஷ்ணருக்கும் ருக்மணி தேவிக்கும் பிறக்கிற குழந்தைய பத்தி வந்து அடுத்த ஒரு கதையில வந்து நம்ம பார்க்கலாம். அது யாரு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. கொஞ்சம் இன்னைக்கு நிறைய பிலாசபியா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல இருந்து நம்ம இன்னைக்கு கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பலராமர் வந்து சொல்றாரு இல்லையா, நீ கிருஷ்ணருக்கு சொல்றாரு, நீ வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ் அப்படிங்கறதுனால அவர் கொலை பண்றதுக்கு தகுந்தவரா இருந்தால் கூட அவரை வந்து நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நமக்கு யாராவது ஒருத்தங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்மளும் வந்து அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து இல்லாம இவங்க என்ன சொல்றாரு பலராமர் அப்படின்னா, நீ அவங்கள மன்னிச்சு விட்டா அதுவே வந்து பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம பனிஷ்மெண்ட்டுக்காக நம்ம அவங்கள மன்னிக்க தேவையில்லை. பட் ஸ்டில் நம்ம அவங்க பண்றத வந்து கண்டுக்காம இருக்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு இதா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, பலராமர் அந்த ஆத்ம ஞானம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ருக்மணி தேவி ரியலைஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ரியலைஸ் பண்ணணும். நம்மளுக்கு இங்க இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் வந்து டெம்பரரி தான், வருவாங்க போவாங்க, நம்மளும் கொஞ்ச நாள் இருப்போம் போவோம். பட் நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே எட்டர்னல் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சொல்லணும், ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், தெரிஞ்சா சொல்றேன். இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாம். இல்ல மாதாஜி, இந்த பகவான் திருமணம் செய்வதற்கே இவ்வளவு கொலைகள் நடத்த வேண்டி இருக்கேன்னு நினைச்சு அப்படியே ஸ்டன் ஆயிருக்கேன். பகவான் திருமணம் பண்ணதுக்கே கொலைகள் நடத்த கடத்திட்டு வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு. அது கொஞ்சம் வேதனையா இருக்கு மனசுக்கு. பகவானுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ண முடியல, ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்த வேண்டி இருக்கு. போராட்டத்துக்கு மேலதான் திருமணம். நல்ல கதை அருமையா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல கோர்வை, நல்ல அமைப்பு, கதை அமைப்பு, வாய்ஸ் நல்லா கொடுத்தீங்க, எல்லாமே நல்லா இருந்து சந்தோஷம். குழந்தைய காட்டாம விரட்டி விட்டுட்டீங்க. சந்தோஷம். எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கோர்வை வராது பிரபு. சந்தோஷமா, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, சந்தோஷம்.
வைஷ்ணவ மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு தான் நிறைய சேலஞ்சஸ் ஒர்க்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எத்தனை ஸ்லைடு நேற்றுக்கே 4 ஸ்லைடு வந்துருச்சு. பிரபு அந்த மாதிரி கேட்டாங்க. பண்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு. அப்புறமேட்டு இந்த 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 கிருஷ்ணருக்கும் இந்த ருக்மிணி தேவியாருக்கும் என்ன ஏஜ் கொடுத்தா அந்த இந்த பிக்சர்ல வரும்? 18-20 கிருஷ்ணர். ருக்மணி தேவியோட ஏஜ் வந்து 13 to 14 மாதிரி கொடுத்துருக்காங்க பிரபு. மாதாஜி கிருஷ்ணருக்கு மாதாஜி ஒரே நிமிஷம் பிரபு. சுப்பிரமணியம் மாதாஜி பிரபு. இதுல அர்ஜுனன் வருவாப்புல இல்ல மாதாஜி? கிருஷ்ணர் சொல்லாவில சுபத்ரோட பேசிக்கிட்டு இருக்குமா அர்ஜுனன் கிருஷ்ணர் சுபத்ர பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லாவில நான் ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் போறேன், நீ சுபத்ரோட வீட்டுக்கு பேலஸுக்கு போங்க மாப்பிள்ள. அப்ப சொல்ல நான் உங்க கூட வரலாமா அப்படிம்பாங்க. அங்க வந்து ரொம்ப பிரபு இங்க சுபத்ரா அவங்க எல்லாம் இன்னும் வரவே இல்லை பிரபு. இது வந்து ருக்மணி தேவி அவங்கள கல்யாணம் பண்றது தானே. அந்த கதையெல்லாம் இன்னும் பின்னாடி வரும் பிரபு. அர்ஜுனனும் கூட போவாப்புல, கூட்டிட்டு போவாப்புல இல்ல அர்ஜுனனு. இல்ல இல்ல பிரபு, இங்க இல்ல பிரபு. நான் ஒரு இதுல பார்த்தேன் அப்படி. சரி ஓகே. ராதாவை எப்ப கல்யாணம் பண்ணுவாரு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ராதாவை கிருஷ்ணா. எப்ப கல்யாணம் பண்ணுவாரு? இது ருக்மிணி கல்யாணம், அடுத்து ராதா கல்யாணம். ராதா கல்யாணம் இஸ் ஃபேமஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சொல்றேன் பிரபு, ஒரே நிமிஷம். நான் வந்து கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை கூட்டிட்டு போறாரு இல்லைங்களா தேர்ல. ஆமா ஆனா மாதாஜி. வந்து பலராமரா மாத்திடுறாரா இவர் கிருஷ்ணரா மாத்துறாருன்னு தெரியல. ஆனா ருக்மிணி தான் தேர் ஓட்டிட்டு போவாங்க. அவரு மாதாஜி கூட்டி அதெல்லாம் வந்து வேற கதை மாதாஜி, இங்க கிடையாது. நீங்க சொல்றது அது சுபத்ரா அர்ஜுனனுடைய கல்யாணத்துக்கு சொல்றீங்க. சுபத்ரா தான் அப்ப தேர் ஓட்டுவாங்க, இப்ப கிடையாது. சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு அப்புறம் ராதா கல்யாணம்னு கிடையாது பிரபு. ராதா அது நம்ம பண்றோமே தவிர ராதா வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இந்த கிருஷ்ண லீலால வந்து அவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு. 16,108 மனைவிகள் இருக்காங்க. சாதாரணமா ராதா கல்யாணம் எல்லாருமே ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. ராதா கல்யாணத்தை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. இங்க ருக்மிணி கல்யாணம் இது நடத்துத நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப ராதா கல்யாணம் இதை விட சிறப்பாட்டு நடத்தக்கூடியது நம்ம ஊர்கள்ல விழா எடுத்து நடத்துறாங்களே, அதுதான் அதான் பிரபு, கேட்டேன். இந்த கிருஷ்ண லீலையில அது கிடையாது பிரபு. அவர் துவாரகையில இப்போ ஐ மீன் இந்த பிருந்தாவனம், இந்த துவாரகா, இந்த லீலா எல்லாம் பண்றாரு இல்லையா? சோ அந்த லீலால வந்து ராதா வந்து அவர் கல்யாணம் பண்ணல. சோ அவர் கல்யாணம் பண்ற மீதி எல்லா கதைகளுமே இதுக்கு பின்னாடி வரும் பிரபு. இனி லைனா அவருடைய கல்யாணங்கள் தான் வரும், ஃபுல்லாவே வரும் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. அவங்களுடைய கல்யாணம், அவருடைய அந்த வம்சாவளி ஃபுல்லாவே இனிமே அதுதான் வரும் பிரபு. சந்தோஷம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யார் மாதாஜி? வனிதா மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. வனிதா மாதாஜி. இல்ல கிருஷ்ணர் எத்தனை கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்ல வந்தீங்களே, ஏதோ கல்யாணம் 16,108 மனைவிகள் மாதாஜி கிருஷ்ணருக்கு. 16,108 மனைவிகள் அவருக்கு. ஆமா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ. அத வந்து நம்மளுடைய கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது மாதாஜி. அவரு வந்து பகவான், அவர் வந்து அவரே வந்து அவர் 16,108 அவர் விரிவாக்கப்படுத்திக்கிட்டு எல்லாருக்குமே அவர் சர்வ் பண்ணுவாரு. சோ நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து ஒரு பௌதீகமான கண்ணோட்டத்துல பகவானுடைய கல்யாணத்தை வந்து நம்ம பார்க்க கூடாது. அவர் எதுக்காக பண்றாரு அப்படிங்கறது எல்லாமே வந்து பின்னாடி வரும். அந்த கதைகள்ல வந்து நீங்க பார்க்கலாம் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நல்லா விளக்கமா சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா புரிஞ்சது. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. வாணி மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ருக்மணி அவங்க அண்ணன் பேரு ருக்மணி என்ன ருக்மி. 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 எப்படி அந்த காலத்துல அப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. சூப்பரா இருந்தது. அவங்களுடைய இன்னும் அவங்க 5 பேருடைய பேருமே வந்து போன சாப்டர்ல கொடுத்திருந்தாங்க. நான் வேணா அப்புறமா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் மாதாஜி. 5 பேர் அவங்க. ருக்மியோட பிறந்தது 5 பேர். சோ அவங்களுடைய பேர் எல்லாமே வந்து கொடுத்திருந்தாங்க. எல்லாமே இதே மாதிரி ருக்னே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்தது அந்த பேரு. அதெல்லாம் தேர்ந்தெடுத்து இப்ப எல்லாம் பேர் வைக்கலாம். இப்ப வைக்கிற பேர் வைக்கிறாங்க பாருங்க. வாயிலே நுழையாது, வாயிலே நுழையாது. இப்ப என்ன பேர் வைக்கிறாங்க எல்லாரும், அந்த மாதிரி. சரி, நன்றி மாதாஜி. பேரம்பேத்திக்கு அந்த பேரை வைங்க. அம்மாட்ட சொல்லுங்க, பேரம்பேத்திக்கு அந்த மாதிரி பேர் வைக்க சொல்லுங்க. எங்க பேரும் பேரு ஜெய் கிருஷ்ணன்.
எங்க பேத்தி பேரு ஜானவி. அதெல்லாம் ஒரு அர்த்தமானா இருக்கும் அந்த பேர்லாம். இதே ருக்மிணி வச்சுக்கலாமே அடுத்த பேரனுக்கு. ஒரு பேரும் தான். நன்றி சந்தோஷம். பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமக்கு டைம் ஆயிட்டே போகுது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாம். ஆல்ரெடி நானே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டேன், சாரி. தரு மாதாஜி, ரீகேப் யார் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு ரீகேப் வந்து நம்மளுக்கு லக்ஷ்மி பிரியா மாதாஜி தான். லக்ஷ்மி மாதவ பிரியா மாதாஜி. ஓகே, வந்திருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே லலிதா கிருஷ்ண மாதவ பிரியா தேவி தஸ்தி மாதாஜி. சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாங்க மாதாஜி. கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. நீங்க இன்னைக்கு வந்து 7.14 என்ன சொல்றீங்க, மாயா சக்தியை நம்ம எப்படி வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல மெயின் அந்த ஸ்லோகத்துல வந்து 1 by 1 துரத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் சொல்லியிருந்தீங்க. அதுல மெயினா நம்ம என்ன பண்ணணும்னா சரணடையணும் பகவானுக்கிட்ட. மாயா சக்தி வெல்றது ரொம்ப அரிது, அது ரொம்ப தெய்வீகமானது. ஏன்னா பகவானே சொல்லியிருக்காரு அது என்னோட நியர்பையா இருக்கு, அதனால அது தெய்வீகமானது. அதை அடையிறது ரொம்ப அதுல இருந்து வென்று வர்றது ரொம்ப கடினம். அதுக்கு நீங்க வந்துட்டு எனக்கிட்ட சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிருந்தீங்க மாதாஜி. தடச சக்தி குணங்கள்னா என்ன, நித்திய பந்தா அப்படின்னா சொன்னீங்க. தடச சக்தி அப்படின்னா நம்ம அது குறைந்த சக்தியா இருக்கிறோம். நித்திய பந்தானா முக்குணங்கள். குணங்கள்னா 3 கயிறால கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிற்றுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா பகவானிடம் சரணடையணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் பாகவத்துல இருந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையா இருந்துச்சு மாதாஜி ஸ்டோரி. பகவானோட லீலையை கேட்க கேட்க ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஜராசந்தன் வந்து இங்க பகவான் வந்து குள்ளநெறி மாதிரி வந்து கூட்டிட்டு போறாரு பாருன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. தென் ஆனா வந்து பகவான் ருக்மணி கூட்டிட்டு போறப்ப ரொம்ப நார்மலா கேஷுவலா கூட்டிட்டு போயிருந்தாரு. பல்ராமருக்கும் ஜராசந்தனுக்கும் இங்க 2 பேருக்கும் ஃபைட்டு நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதோட எக்ஸ்பிளைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலை மேல மலை எப்படி பெஞ்ச மாதிரி அந்த அம்புகள் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு ருக்மணி தேவி வந்து பகவானுக்கு யோகேஸ்வரா, தேவனுக்கு தேவன், மகாபுஜா, ஜகத்பதி அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்லி அவங்களுக்கு குளோரிஃபை பண்றாங்க. இந்த இடத்துல மெயினா நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய பாயிண்ட் எதுன்னா, பல்ராமர் ருக்மணி தேவிக்கு ஆத்ம ஞானத்தை சொல்றாங்க. அதுல ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நெருப்பை பத்தியும் நிலவை பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணர்கிட்ட பல்ராமர் சொல்றாரு, நம்மளோட ரிலேட்டிவ் அவங்க, நீ மன்னிச்சு விட்டுருக்கணும், பனிஷ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சாரி மாதாஜி, எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு தெரியல. சாரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நைஸ் ரீகேப். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாஞ்சா கல்ப சொல்லிக்கலாம். வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय, श्रीला प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा.